கார்த்திகை வந்தாச்சு. எல்லார் வீட்லேயும் எல்லாரும் வந்து மாலை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏமானும் வந்து மாலை போட போகிறாரு. அதுக்கு முன்னாடி எப்படி வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறோன்றதை பார்த்துடலாமா? இருக்கிற துணியெல்லாம் முதல்ல வந்து துவைச்சி வந்து எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே ரூம் குப்பை மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா கீழே கட்டில் ஏகப்பட்ட சாமான் அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சு அதுக்கப்புறமா பெருக்கி மீன்வெல் என் தலைக்கு கொஞ்சம் ஹேர் பேக்கும் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துருந்தேன். அண்ட் இதில் வந்து என்னோட திங்ஸும் அவரோட திங்ஸும் வந்து இருக்கும். நமக்கு பிடிச்ச ஒரு நாடகத்தை பார்த்துட்டு அழகாக எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட வேண்டியது தான். உங்கள் வீட்டில் கார்த்திகை மாதம் எப்படி போகுன்றது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பெருக்குன்னா எவ்வளோ குப்பைன்னு வந்து பாருங்களேன். அவ்வளோதான். இதை பெருக்கி அள்ளிட்டு போய் என்னோட ஏரை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து பெருக்கி அதுக்கப்புறமா ஒரு வாட்டி வந்து தொடச்சிட்டேன். தொடச்சி முடிச்சது எப்பயுமே தண்ணியில் ஜவ்வாது பச்சை கருப்புரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துமும் தெளிச்சுட்டு மறுபடியும் அதை வந்து தொடச்சி வந்து விட்டுருவேன். அதுக்கப்புறமா ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஜாலியாக போய் பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச சீரீஸை அழகாக வந்து